Hello guys, welcome back in this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ், அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக்காக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு நார்மலாக இதை மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எல் இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும். இந்த எல் இஃப் அப்படின்னா என்னன்னா எல்ஸ் இஃப் ரெண்டும் சேர்ந்தது தான் எல் இஃப். ஓகேவா? இந்த எல் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல அனதர் கண்டிஷனும் நம்மளுக்காக செக் பண்ணும். செக் பண்ணி அதுவும் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எல்ஸ் பார்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த எல் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அது ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் நார்மல் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எல் இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணும். இல்லாட்டி எல்ஸ் இஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் இதை தான் பண்ணுது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கோடில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு நார்மல் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு செக்கிங் தான் இந்த இஃப் கண்டிஷன் பண்ணுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ ஒரு ஏ வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 10, இப்போ பி ஈக்குவல் டு 16 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுல எது பெருசு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர். இதோட ரொம்ப அட்வான்ஸா அதிகமாக நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்போ வந்து இந்த கண்டிஷன் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, ஏ இஃப் ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்றோம். அப்படி கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? ஏ இஸ் கிரேட்டர். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ள. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நார்மல் எல் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வரும். இந்த எல்ஸ் பார்ட்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா இது வந்து இன்கேஸ் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது பிரிண்ட் ஆயிரும். அப்படின்னு இல்லை, ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே வரும். இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ பாருங்க, பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கிரேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இது ரன் ஆகும். பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இங்கே பாருங்க, பி தான் அதிகம் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது 1ன்னு கொடுக்குறேன் பிஏ. ஓகேவா? இப்போ நான் பி 1ன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஏ இஸ் கிரேட்டர்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இன்னும் அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா இதில் நம்ம பாருங்கள் ஒரு ஓட்டர் ஐடி, அதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களோட நேம் வாங்கலாம். சரி, நேம் வந்து நானே வச்சுக்கிறேன். ஸோ நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஜை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு எலிஜிபிளா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? நான் 18 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஏஜ், ஓகேவா, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்? நீங்கள் வந்து எலிஜிபிள், இந்த ஓட்டர் ஐடி இந்த லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு போடணும். ஓகேவா? யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ண போகிறோம். அப்படி இல்லை, இவங்க வந்து இந்த மாதிரி இவங்களோட ஏஜ் வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து இதில் ஏஜ் வந்து 18 தான் இருக்குது. ஏஜ் வந்து 18ஓட பெருசாக தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் நம்ம இதில் தான் ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, ஏஜ் வந்து 18 இருந்தாலும் நம்மளால டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும், 18 மேலே இருந்தாலும் எடுக்க முடியும். பட் இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டால் ஒரு இதை மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இஎல்ஐஎஃப் இதோட மீனிங் என்ன அப்படின்னா எல்ஸ் இஃப் ரெண்டுமே சேர்ந்ததான் எல் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் கூட
அவங்க எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இப்போ பாருங்க நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுவோம். பாருங்கள் இப்போ பாருங்கள் யுவர் எலிஜிபிள் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? பட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். பட் இஃப் எலிஃப் வந்து ரொம்ப அட்வான்ஸாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இஃப் எலிஃப் எல்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் கொடுத்தும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்புட் மெத்தடில் நீங்கள் வாங்கலாம். இதில் நம்ம வந்து என்டர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக என்டர் நேம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் வாங்குவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் சாரி இப்போ பாருங்கள் ஓகே இந்த ஏஜ் வந்து இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இந்த நம்ம 18 பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கலாம். ஓகேவா? இன்புட் வாங்கி நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் இப்போ இதில் ஒரு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னா டேட்டா டைப் எரர் வரும். ஓகேவா? ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. டேட்டா டைப் எரர் வரும் பாருங்கள். என்டர் ஏஜ்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டேட்டா டைப் எரர் வர வாய்ப்பு. ஸோ இப்போ பாருங்கள் ஏஜ் நேம் கொடுக்குறேன் சூர்யா. ஓகேவா? அண்ட் ஏஜ் வந்து நான் 18 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும் ஒரு இன்புட். ஓகேவா? நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டிஜராக மாற்றி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ரன் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து 18 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் யுவர் எலிஜிபிள். இந்த மாதிரி ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக நம்ம போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, சாரி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.